श्रीमात्रे नमः। श्री दुर्गायै नमः। अयि निजहुङ्कृतिमात्रनिराकृतधूम्रविलोचनधूम्रशते समरविशोषितशोणितबीजसमुद्भवशोणितबीजलते शिव शिव शुम्भ निशुम्भ महाहव तर्पितभूतपिशाचरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இதுதான் இப்போ மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் 7வது பாட்டு, 7th ஸ்டான்ஸா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சில முக்கியமான அசுரருங்களை எப்படி வதம் பண்ணாங்கன்றத ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 4 லைனில் இதை பார்க்கலாம். இது எப்படி, அதாவது எந்த விதமாக அந்த 3 பேரை எப்படி எப்படி கொன்னாங்க அப்படின்றது தான் காட்டுறாங்க. இதில் தாயே, முதல் வேர்டு ஐ இல்லை, ஐன்னா தாயே, அம்மா, உன்னுடைய ஹூங்காரம், உன்னுடைய ஹூங்காரத்தால், நிஜான்னா உன்னுடைய, ஹரோன் அவங்களுதே அப்படின்ற மாதிரி, நிஜானா உன்னுடைய ஹூங்கிருதி, நீ பண்ண அந்த ஹூ சவுண்டு, அந்த சவுண்டுனால் ஒரு அசுரன் போயிட்டான். அதாவது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு லோச்சனா அப்படின்னு ஒரு அசுரன் வந்தான். தூம்ர விலோச்சனா அப்படின்னு ஒரு அசுரன். அந்த தூம்ர விலோச்சனை எப்படி பண்ணுவான், என்ன பண்ணுவான்னா, அவன் பயங்கரமானவன். அதாவது அவன் வந்து நின்னான்னா அவனுடைய கண்ணுங்கள்லேருந்து ஸ்மோக் வரும், புகை விடுவான். 2 கண்ணுங்கள்லேருந்தும் புகை. அந்த புகை வந்து அப்படியே சூழ்ந்துடும், அது அவனை மறைச்சிடும். அவன் அது பின்னால் இருப்பான், அவன் எங்கே இருக்கானே தெரியாது. எதிரில் யார் சண்டை போடுறவங்களுக்கு அவனை கொல்லலான்னு நினச்சி வந்தால் அவன் எங்கே நிற்கிறானே தெரியாது, அப்படி புகை சூழ்ந்துடும். அதுவே இல்லாத அந்த புகை வேற விஷப்புகை, அதை இன்ஹேல் பண்ணால் எதிராளி செத்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி பாய்சனஸ் ஸ்மோக் விடுவான் அவன் கண்ணிலேருந்து. அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டான் அவன். அப்படி அதனால் அவனுக்கு தூம்ர விலோச்சனான்னு பேர். தூம்னா புகை, அந்த புகை விடுறவன் அப்படின்ற பேர். ஸோ அந்த புகை அப்படி ஒரு டேஞ்சரஸ் அசுரன் அவன். கண்ணிலேருந்து வர்ற புகை அவனை மறைச்சிடும், ஆனால் எதிராளியை கொன்னுடும். அது இன்ஹேல் பண்ணவங்கள கொன்னுடும். அந்த புகை யார் மூச்சு இழுக்கிறாங்களோ அவங்க செத்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அசுரன் வந்தான் சண்டைக்கு. அவன் வந்தபோது அவனை அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவன் வந்து எதில் முன்னாடி நிற்கிறான், இன்னும் அவன் கண்ணை திறந்து புகை விடலை. அதுக்குள்ளவே அப்படின்னு ஒரு சத்தம் பண்ணாங்க அவனை பார்த்து. ஹூங்காரம் அப்படி அப்படின்னு பண்ண உடனே அந்த சத்தத்துலேயே அவன் செத்து விழுந்துட்டான். அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம் இந்த லைனில் பார்க்குறோம். அம்மா ஐ நிஜ ஹூங்கிருதி, நீ உன்னுடைய ஹூங்கார சவுண்டு, நீ பண்ண கிருத்தின்னா நீ செய்த, நீ பண்ண அந்த ஹூங்காரத்தினால மாத்திர நிராகிருத, அந்த ஒரு சின்ன சவுண்டுக்கே, சின்ன சவுண்டு இல்லை, அது பெரிய சவுண்டு தான், பெருசாக தான் ஒரு கர்ஜனை பண்ண மாதிரி பண்ணாங்க. பட் வேறு ஒன்றும் பண்ணலை. கையால் எதுவும் கத்தி எடுத்து வெட்டலை, இல்லை அம்பு போட்டு பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஒரு சத்தம் பண்ணாங்க, அவ்வளோதான். அந்த அப்படின்னு பண்ண அந்த சத்தத்துக்கே அவன், அந்த சத்தமோ அது அந்த மூச்சு காற்றுக்கோ எதுக்கோ அப்படியே பயந்து விழுந்துட்டான். அவ்வளோ பலசாலியானவன், அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கோ, ஒரு புகை விட்டு கொல்லக்கூடியவன் அவன். அந்த மாதிரி மாத்திரன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட், வேறு ஒன்றும் பண்ணலை. அந்த ஒரு ஹூங்காரம் மாத்திரா, அதுக்கே ஒன்லி பை தட் ஹூங்காரா சவுண்டு ஹீ ஃபெல் டு ஆஷஸ். அப்படியே நிராகிருத்தன்னா அவனை அப்படியே வேங்க்விஷ் பண்ணிட்டீங்க, அவனை எலிமினேட் பண்ணிட்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இல்லவே இல்லை, அங்கே வேனிஷ் ஆகிட்டான், எங்கேயோ போய் விழுந்துட்டான். அந்த குவியெல்லாம் சாம்பலாக விழுந்துட்டான்.
அப்படி நிராகிருத்தன்னா அந்த ஒரு ஆகாரமே இல்லாத விழுந்துட்டான். தூம்ர விலோச்சன தூம்ரசத்தே, அவன் பேர் தான் தூம்ர விலோச்சன. அந்த தூம்ர விலோச்சன அந்த மாதிரி யூ எலிமினேட்டட் ஹிம், யூ vanquished him with your ஹூங்காரா சவுண்ட். அதுதான் அந்த லைனுக்கு அர்த்தம். அந்த மாதிரி அவன் விழுந்து தூம்ரசத்தேனா அந்த விதின் செகண்ட்ஸ் அந்த புகை விடுறவன் அந்த புகை மாதிரியே பறந்து போயிட்டான்ற மாதிரியா தூம்ரசத்தே விதின் செகண்ட்ஸ் வந்து நின்னான். அவன் ஏதோ பண்ண போகிறான்றதுக்குள்ளேயே அம்மா பண்ண அந்த ஹூங்கார சவுண்டில் ஒன்றுமே இல்லாத விதின் செகண்ட்ஸ் ஹி ஃபெல் டு ஆஷஸ். அதுதான் அந்த முதல் லைன் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அசுரன், புகையாலேயே கொல்லக்கூடிய அசுரன் தூம்ர விலோச்சனன்னு நீ ஒரு ஹூங்கார சவுண்டாலே விழ வைத்தவளே. அதுதான் அந்த முதல் லைன். அப்படி அவனை எலிமினேட் பண்ணவளே, அவனை அழித்தவளே, அது அர்த்தம். விதின் செகண்ட்ஸ் நிமிஷங்களில் அழித்தவளே. ஸோ அதை பார்த்தோம் முதல் ஒருத்தந்து. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதுல சமர விசோஷித சோணித்த பீஜ சமுத்பவ சோணித்த பீஜலத்தே. இது இன்னும் பயங்கரமானவன். சமர விசோஷிதா சமர விசோஷிதா அப்படின்னா இந்த இப்போ சொல்ல போகிற இந்த யுத்தம் இருக்குதே, ஒருத்தந்து பார்த்துட்டோம் இல்லையா, தூம்ர விலோச்சனை எப்படி அழித்தாங்க பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது இன்னொரு அசுரனை கொன்ன இந்த விபரம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னா இது ஒரு விசித்திரமான யுத்தம். சமர விசோஷிதான இந்த சமரம்னா அது வார். இந்த யுத்தம் எப்படிப்பட்டதுன்னா இது ரொம்ப விசித்திரமானது, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒன், யூனிக் ஒன், எங்கேயுமே நடந்திருக்காது இப்படி. அந்த மாதிரி யூனிக் மெத்தடில் கொன்னாங்க. ஹைலி ஸ்பெஷலைஸ்டு வார் இது. ஒரு புதுமையான விசித்திரமான ஒரு வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அரக்கனவன் அவனை கொன்ன விஷயம் துர்காதேவிக்கு இந்த அவங்க கதையில் அவங்க க்ளோரியை பாடும்போது இது முக்கியமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது இது ஒரு விசித்திரமான யுத்தம். சமர விசோஷிதானா இந்த சமரம், அதாவது இந்த வார் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒன், ஒரு யூனிக் ஒன் அப்படின்னு அர்த்தம். விசோஷிதா விசித்திரமானது. எதனாலன்னா அவன் யார்? சோணித்த பீஜான்னு ஒரு அரக்கன். சோணித்த பீஜா, அதாவது சோனித்தான்னா பிளட், ரத்த பீஜா அவன் பேர். அப்படி நார்மலாக ரத்த பீஜான்னு தான் சொல்லுவாங்க. சோனித்த பீஜானாலும் அதே அர்த்தம்தான். ரத்த பீஜா அப்படின்ற ஒரு அசுரன். அவனது என்ன விசேஷம்? அவன் எப்படி வரம் வாங்கியிருந்தான்னா அவன் அவனை யாராவது அட்டாக் பண்ணி கத்தியால் அவனை குத்தினா கொல்ல வந்தா அவனுக்கு எங்கன்னா கத்தியால் கட்டு ஏற்படும் இல்லையா, ஒரு கீறல் ஏற்பட்டாலும் அதுலேருந்து பிளட்டு அந்த ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு கீழே பூமி மேலே விழுந்தா அந்த ட்ராப்பிலேருந்து 100கணக்காக அவனை மாதிரியே வந்துடுவாங்க, முளைச்சி வந்துடுவாங்க. ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் அவனது கீழே விழுந்தால் போச்சு. அதே போல் பலசாலியான அதே மாதிரி ஒரு அந்த ஒரு வரத்தோடவே அந்த இன்னும் 100 பேர் முளைச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொட்டு விழுந்தால் கூட ஆபத்து தான். அந்த வந்தவனுங்களுக்கு திருப்பி அவங்க ரத்தம் விழுந்தால் அவங்களும் அதே மாதிரி மல்டிப்ளை ஆகிக்கினே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு ரத்த பீஜான்னு பேர். அதாவது அவனுடைய ரத்தம் ட்ராப், அவனுடைய எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட்டு ஒரு பீஜம், ஒரு சீடு. அந்த சீட்லேருந்து அப்படியே செடி முளைக்கிற மாதிரி, கொடி க்ரீப்பர் எப்படி மடன்னு வளரும் ஒன்று போட்டு அந்த மாதிரி வளர்ந்துடும். நிறைய பேர் வந்துடுவாங்க. அந்த வந்த ஒருத்தனுக்கும் கூட அதே மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த பிளட்டு கீழே விழுந்த உடனே இன்னும் 100 பேர் வந்துடுவாங்க, இன்னொன்று அப்படி. அப்படின்னா என்ன, அவன் பாட்டுக்கு அவன் வளர்ந்துக்கினே பெருகிக்கினே போவான், மல்டிப்பிள் ஆகிக்கினே போவான். எப்படி கொள்வது அவனை? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மொத்தம் பேட்டில் கிரவுண்ட், அந்த ஃபீல்டு முழுக்க அவனே நிற்பான், அத்தனை பேராக. அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி வரவன் வாங்கினவன்.
ஸோ அந்த சோனித்த பீஜனை எப்படி கொல்றாங்க அப்படின்றது இந்த 2வது லைனில். சமர விசோஷித்தனா யுனீக் ஒரு வார் இது. இது சொல்லி சொல்லி நம்ம எத்தனை தரம் வேணாலும் அது சொன்னால் அதிசயமாக ஆச்சரியமாக கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு யுத்தம் பண்ணுறாங்க. அதில் சோனித்த பீஜனை, அந்த ரத்த பீஜான்னு சொல்லலாம், அவனை சோனித்த பீஜான்னு சொல்லலாம். சோனித்தான்னா அதே பிளட்டு, ரத்தம், அதான் மீனிங். ஸோ சோனித்த பீஜனை எப்படி கொள்கிறாங்க? சமுத்பவ சோனித்த. அந்த சோனித்த பீஜன் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? உத்பவ உண்டாக்குவான். உத்பவனா உண்டாக்குவான். சோனித்த மறுபடியும் சோனித்த அந்த பிளட்டு ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டிலேருந்து, சோனித்தானா பிளட்டு இல்லையா, அந்த ஒரு பிளட்டு ட்ராப்லேருந்து சமுத்பவா உண்டாக்குவான். யாரை? பீஜலத்தை. அது ஒரு சீடு மாதிரி விழுந்து பூமியில். லதான்னா க்ரீப்பர். அந்த ஒரு சீடு போட்ட உடனே அதுலேருந்து முளைச்சி வந்து அது மறுபடியும் பெருசாக அப்படியே வளர்ந்து போய் ஒரு செடி கொடி எப்படி வளருமோ அப்படி வளர்ந்துடும் கிரவுண்டில். அதுதான் இந்த லைன் சொல்கிறது. அவனுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லியிருக்காங்க இந்த லைனில். ஸோ அவன் எப்பேற்பட்டவனா, அவனுடைய ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் சோனித்தம் கீழே விழுந்தால் சமுத்பவ அதுலேருந்து உண்டாகும். எப்படி உண்டாகும்? பீஜ், அது ஒரு சீடு போல் அது பூமியில் விழுந்து அதிலிருந்து லதா அப்படியே செடி மாதிரி கொடி மாதிரி பரவிக்கினே போயிடும். அதுதான் அதை சொல்லியிருக்காங்க இந்த 2வது லைனில். அப்படிப்பட்டவனை என்ன பண்ணாங்க, எப்படி கொன்னாங்கன்றதை இதில் சொல்லலை, இந்த பாட்டில் இல்லை. அது நம்ம புராணங்களில் சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செடி போல் கொடி போல் வளர்கிற ஒருத்தனை ஒரு விசித்திரமாக கொன்னாங்க. சமர விசோஷித்த ஒரு யுனீக் மாதிரியில் கொன்று முடித்தவளே. அது அவ்வளோதான் இருக்குது இந்த 2வது லைனில். ஆனால் அது எப்படி கொன்னாங்கன்றத நம்ம புராணங்களில் இருக்கிற விஷயத்த சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த சோனித்த பீஜன், அந்த ரத்த பீஜன் வந்து நின்னான் முன்னால். அவனுடைய இந்த ஸ்பெஷாலிட்டி தெரியும் அம்மாவுக்கு. முதல் அதாவது அவன் விழுந்து அப்படி மல்டிபிள் ஆகிறான்றதை பார்த்தாங்க. தெரிஞ்சது அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சப்போ இப்படி ஒரு வாரம் வாங்கியிருக்கான் நான் இவன் தெரிஞ்சு. இப்போ அது பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அவனை எவ்வளோ தான் அவனை இப்போ கத்தியால் குத்த முடியாது. குத்தினா அந்த ரத்தம் விழுந்து அவன் வளர்ந்துக்கினே போகிறான். வேறு எப்படி கொல்றது? இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க அந்த யுத்தத்தை பார்க்கும்போது நம்மளே மிரண்டுடுவோம் இல்லையா? இத்தனை ரத்த பீஜன் நின்றுட்டானுங்களே பேட்டில் ஃபீல்டில், எப்படி கொல்ல போகிறாங்க இவங்க அப்படின்னு தானே நினைப்போம். அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அம்மா. உடனே சரி, இவனுக்கு இந்த மாதிரி மெத்தடெல்லாம் முடியாது, ஸோ யூனிக்காக கொல்லணும் அவனை. அதனால் என்ன பண்ணாங்க, உடனே காளிகாதேவி ரூபம் எடுத்தாங்க. மகாகாளி துர்கையாக இருக்கிறவங்க காளிகாதேவி ரூபம் எடுத்துக்கின்னு அந்த நாக்கை தொங்க போட்டு பெரிய நாக்கோடு வந்தாங்க. அந்த மாதிரி நாக்கு வெளியில் வச்சு, காளிகாதேவி தான் அப்படி தானே இருக்கும், நாக்கு வெளியிலே தொங்கின்னு. அந்த நாக்கோட வந்து அந்த நாக்கு கூட அதில் என்ன, காளிகாதேவி நாக்கு எப்படி இருக்கும்னா, அது வேணுன்ற போது எவ்வளோ நீளமானவும் வளரும், எவ்வளோ அகலமாகவும் வளரும். வெளியில் நீட்டினாங்கன்னா நீளமாகவும் போவோம், அகலமாகவும் போவோம். அந்த மாதிரி அதை பெருசாக்கி அவன் எங்கே நிற்கிறானோ அங்கே அவனை கத்தியால் வெட்டின உடனே எங்கெங்கே சொட்டுதோ ரத்தம் அதெல்லாம் அப்படியே அந்த நாக்கில் எடுத்துப்பாங்க. கீழே பூமியில் விழ விடாத நாக்கில் அது அந்த ரத்தம் ட்ராப்ஸ் அப்படியே வாங்கி ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவன் ஒரு அடியில் அவன் விழலை, கொஞ்சம் பட்டாலும் கத்தி ட்ராப்ஸ் வந்துக்கினே இருந்தது ரத்தம். அப்படி வந்ததை லபக்குன்னு இப்படி தவக்கலை பார்க்குறோம் இல்லை, நாக்கை வெளியில் போட்டு ஒரு பூச்சி உள்ளே இழுத்துக்கும், அந்த மாதிரி நாக்கை வெளியில் போட்டு அந்த ரத்தத்தை அப்படியே வாங்கி ஸ்வாலோ. மகாகாளின்றவங்க மகாகிராசா அப்படியே விழுங்கக்கூடியவங்க தானே. அந்த மாதிரி லபக்குன்னு அந்த ரத்தத்தை வாங்கி முழுங்கிறது பண்ணாங்க. அப்படி பண்ணி அவர்கிட்ட போய் தலையை வெட்டின போது நல்லா அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பிளட் வந்தது மேலே. அந்த இது கீழே விழக்கூடாது, இப்போது
அப்படி ஃபவுண்டன் மாதிரி மேலே அப்படி ஃப்ளோ மேலுக்கு வந்த பிளட்டு மண்ணில் பட்டால் போச்சு. அதனால் அப்படியே அந்த பெரிய நாக்கால் அதை எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்வாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி கொல்கிறாங்க அந்த ரத்த பீஜனை. ஸோ அது அந்த விஷயத்தை தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த 2வது லைனில். அப்படி ஒரு யூனிக்காக ஒரு சமரம் பண்ணி அந்த சோனித்த பீஜனை அவன் உண்டாக்கின அத்தனை ஒவ்வொரு அந்த பீஜ் மாதிரி அந்த சீடு மாதிரி விழுந்து கொடி மாதிரி வளரக்கூடிய அந்த ஒரு வரம் வாங்கியிருந்தவனை அழித்தவளே. அவ்வளோதான் இந்த 2வது லைனில். அப்படிப்பட்டவனை அழித்தவளே. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், அந்த ரத்த பீஜனை கொல்கிற விஷயம். இதுவும் பண்ணாங்க. அந்த மாதிரி முதல் லைனில் தூம்ர விலோச்சனன் எப்படி கொண்டாங்க பார்த்தோம். 2வதுல இந்த ரத்த பீஜனை சோனித்த பீஜனை எப்படி கொண்டாங்க. இதெல்லாம் வேறு வேறு டைமில் நடந்தது. ஒரே டைமில் ஒரே நாளில் இல்லை. ஒரு தரம் அது ஆச்சு, ஒரு தரம் இதாச்சு. அப்படி இதெல்லாம் முக்கியமான வாருங்க அம்மா பண்ணது. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் சிவ சிவ சும்ப நிசும்ப மகாஹவ தர்ப்பித்த பூத பிசாச்சரத்தே. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சும்ப நிசும்ப, இது இன்னொரு பேர் ஆஃப் அசுராஸ் பிரதர்ஸ். இவங்க சும்பா நிசும்பான்னு இவங்களும் நல்ல எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அசுரனுங்க தான், ராட்சசனுங்க. ஆனால் இவங்கள என்ன ஒரு இதுன்னா இவங்க சிவபக்தருங்க, நல்ல சிவபக்தருங்க. அதனால் கொஞ்சம் நோபல் குவாலிட்டிஸும் இருந்தது, இருந்தாலும் அரக்க குணமும் இருந்தது. ஸோ அந்த அசுரா குவாலிட்டிஸோடு மற்றவங்கள டார்ச்சர் பண்ணின்னு இருந்தாங்க. அதனால் இவங்களை இப்போ அழிக்கணும். இவங்களை அழிக்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த கம்பேஷன், ஏன்னா சிவபக்தருங்க இல்லையா, அதனால் அந்த கொஞ்சம் நல்ல புத்தியும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். அதனால் அந்த சிவபக்தருங்களை அந்த மாதிரி கொடூரமாலாம் கொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள ஃபைட் பண்ணும்போது, அவங்கள அட்டாக் பண்ணும்போது சிவ 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 சிவன் சிவநாமம் சொல்லிக்கினே பண்ணுறாங்க அம்மா. சிவநாமம் சொல்லிக்கினே அவங்கள அட்டாக் பண்ணதுனால அவங்க அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா அவங்க கொன்னுட்டாங்க, அவங்கள அழிச்சிட்டாங்க. சிம்பா நிசும்பா 2 பேரையும் சிவநாமம் சொல்லிக்கினே அவங்கள அழிக்கிறாங்க. அழித்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்கள சிவனுக்கே தர்ப்பித்தானா தர்ப்பணம் கொடுத்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கே ஒரு அவங்க லைஃப்பை தர்ப்பணம்னா அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, சரண்டர். அதாவது அவங்களுக்கு இது அவருக்காக அவங்கள கொடுத்தாங்கன்னு அர்த்தம். சிவனுக்காக, சிவனை போய் அடைஞ்சிடுங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 2 சோல்ஸ், அந்த 2 ஆத்மாங்களையும் சிவனுக்கு தர்ப்பணமாக கொடுத்து, அதாவது பூத பிசாச்சரத்தே அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம். சிவனை போய் அடைஞ்சிட சொல்லி சிவன்கிட்டே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிவபக்தி இருந்தது, சில நல்ல குணங்களும் இருந்தது. அதனால் அவங்கள கொடூரமாக கொல்லாமல் அந்த மாதிரி கொன்று அவங்கள லிபரேட்டட் தெம், அந்த சோல்ஸை லிபரேட் பண்ணாங்க, மோட்சம் கொடுத்தாங்க சிவனை போய் அடைய சொல்லி. அதனால் அவங்க பிசாசுங்களாக பூத பிசாச்சமாக ஆகாமல் அதை தடுத்து அவங்கள சிவனுக்கே அர்ப்பணம் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணவளே, அதுதான் இங்கே அர்த்தம். ஸோ சிவனுக்கு இது ஒரு பெரிய யஜ்ஞம் போல். இந்த நிசும்ப மகாஹவன்னா பெரிய யஜ்ஞம், ஒரு யஜ்ஞம் போல் பண்ணாங்க இதை. ஏன்னா அந்த ஒரு யஜ்ஞத்தில் இப்போ சிவனுக்கு ஹவிஸ்ன்னு கொடுப்போம் இல்லையா, ஒரு யாகம் யஜ்ஞம் வளர்க்கும்போது அந்த மாதிரி சிவனுக்காக அர்ப்பித்தா இவங்கள அர்ப்பித்தா பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி சிவனுக்காக கொடுத்து போய் சிவனை அடைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி லிபரேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் மோட்சம் கிடச்சிது. அதனால் அவங்க பூத பிசாச்சியாக மாறாமல் நல்ல கதிக்கு போனாங்க. அப்படி அவங்கள அனுப்பினவளே, அதுதான் அந்த 3வது லைன். ஸோ சிவபக்தி இருந்தால், இப்போ எல்லா அசுரர்களுமே கெட்டவங்க தான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சில அசுர குணங்கள் இருக்கும்,
இருந்தாலும் பல அசுரருங்க சிவபக்தர்களாக இருந்தாங்க. ராவணனை கூட பார்த்தோம் இல்லையா, நல்ல பெரிய சிவபக்தன். அந்த மாதிரி சிவபக்தராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்போவுமே ரொம்ப கொடூரமானவங்க கிடையாது. அந்த மாதிரியும் பார்த்து தான் பண்ணாங்கன்னு அர்த்தம். எல்லாரையுமே ஒரே இதுவாக ஒரே மாதிரி கொன்று போட்டுடல. அவங்க பண்ணது அவங்களுடைய என்ன அவங்க குணங்க எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மோட்சம் கூட கொடுத்தாங்க. அதை தான் இந்த 3வது லைனில் பார்க்குறோம். சிவ சிவ சும்ப நிசும்ப மகாஹவ மகாதேவருக்கு ஒரு பெரிய யஜ்ஞம் போல் கொடுத்தாங்க. தற்பித்த பூத பிசாச்சரத்தை அவருக்கு கொடுத்துட்டதுனால அவங்க பூத பிசாச்சியாக ஆகலை. ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே, அந்த மாதிரி பண்ணவங்களே இந்த லைனு இந்த ரிஃப்ரெயின் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த 7வது பாட்டு பார்த்தோம். அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸ்ரீ துர்காய நமஹ.